Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கடைகள்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்ல மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மிளகாய் பஜ்ஜி செய்ய நான் 4 பஜ்ஜி மிளகாய் எடுத்துர்க்கேன். இத ரெண்டா கட் பண்ணிக்கலாம். பெரிய மிளகாயா இருக்கறனால நான் ரெண்டா கட் பண்ணிக்கிறேன். சின்னதா இருந்துச்சுனா நம்ம முழு மிளகாயை கூட சேர்த்துக்கலாம். இது போல ரெண்டா கட் பண்ணிட்டு உள்ள இருக்க விதையை எடுத்துறலாம். அந்த விதையோட சேர்த்தோம் அப்படினா லைட்டா காரமா இருக்கும். பெரியவங்களுக்கு ஓகே, குழந்தைகளா சாப்பிடும் பொழுது காரமா இருந்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த விதையை நாம எடுத்துடலாம். லைட்டா இந்த காம்பு பகுதி கிட்ட கட் பண்ணி எடுத்தாலே விதை ஃபுல்லாவே வந்துடும். இதே போல எல்லா மிளகாயிலயும் விதை எடுத்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்றேன். பாருங்க, எல்லா மிளகாயிலயும் நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு விதையை எடுத்துட்டேன். அடுத்து பஜ்ஜிக்கு நம்ம மாவு கரைச்சிக்கலாம். மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன். அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துர்க்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டா நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. மாவு நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். அரிசி மாவு சேர்க்கும்போது பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காகத்தான் அரிசி மாவு சேர்க்கறது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயை இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். மிளகாயை ஒன்றொன்னா மாவில் டிப் பண்ணி சேர்த்துக்கலாம். மாவு கரைக்கும் போது இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இதை விட கெட்டியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா பஜ்ஜி வந்து ரொம்ப மாவாக இருக்கும். மிளகாயோட டேஸ்ட்டே தெரியாது. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இதே போல் 2 சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், 2 சைடு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதே போல் மீதம் இருக்க மிளகாயையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், எல்லா மிளகாயிலையும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். பஜ்ஜி நல்லா சூப்பராக வந்திருக்கு. மேலே மாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே போல் உள்ள மிளகாயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.